போதைப் பொருள் நடமாட்டம்லாம் தாறுமாற அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணிருக்கோம்? வெல்கம் டு அவர் சேனல் டிவிகே நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடந்த ஒரு வீடியோவை தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம், மீம்ஸாக ஷேர் பண்ண போகிறோம். யார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம தளபதி தான், சீஃப் மினிஸ்டர் விஜய் தான். விஜய் கொடுத்த தரமான பதிலடிகளுக்கு உதயநிதி வாய் மேலே விரல வச்சு பொத்திக்கிட்டு கேட்டுட்டு இருந்திருக்காங்க பாருங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில இருந்தது? இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்கறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டு பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? மிக பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டம் ஒழுங்கை பத்தி பேச்சு வந்தது. கண்டிப்பா லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கும், இருக்க வைப்போம். ஆனா நம்ம அரசனுடைய நிர்வாக திறன் அதை பத்தி பேசுறவங்களுக்கு இந்த ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு, பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு, போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற, அதாவதுங்க இந்த பார்ட்டி ஃபண்டுன்ற ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருப்பார் நம்ம முதலமைச்சர் விஜய். இதை கேட்ட உடனே என்னமோ ஊழல் சம்மந்தப்பட்ட பெரிய பரம ரகசியம் உடஞ்சிட்ட மாதிரி, எல்லாருக்கும் தெரிஞ்சிட்ட மாதிரி திமுக ஆட்கள் எழுந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு ஒன்னா இப்போ கவர்மெண்டோட கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது. டாஸ்மாக் மாதிரியே பல டிபார்ட்மெண்ட்லயும், மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணு ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். கேள்விதான் நான் கேட்கணும்னு தோணுது. ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலே, இங்க இருக்கிற நிறைய பேர் அடங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. கேள்விதான் நான் கேட்கணும்னு தோணுது. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? நம்ம தளபதி இந்த மாதிரி கேட்ட உடனே உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் அல்ல பேச்சு வரல, வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளவு கதறல்? அதனால இவரை பேச விட்டோம்னா இருக்கிற உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிடுவாரு. எல்லாம் இவங்க பண்ண எல்லா ஊழலையும் மொத்தமா வெளிக்காட்டிடுவாரு அப்படின்னு பயம் வந்துருச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க பாருங்க, எப்படி ரவுடித்தனத்தை காட்டுறாங்க பாருங்க. ஒரு சட்டசபை சட்டப்பேரவைன்னு ஒரு மரியாதை இல்லை, ஒரு டீசன்சி இல்லை, எல்லாமே எப்படி அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் விடுறாங்க பாருங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க.
இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும். எல்லாத்தையும் தெளிவா இப்படிப்பட்ட ஒரு தரமான வெறித்தனமான சம்பவத்தை காட்டின நம்ம விஜய் ஃபேஸ் பண்ண முடியாம நம்ம திமுக ஆட்கள் இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா விஜய் திமுகவோட முழு ரகசியங்களை எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதனால யார் மூஞ்சிலும் முழிக்க முடியாதுன்ட்டு பயந்து எல்லாரும் வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க திமுக ஆட்கள். இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேக்குறேன். நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. எல்லாம் நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம தங்கச்சிங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. நான் ஏன் கொஞ்சம் சவுண்டா பேசுறேன் அப்படின்னா அவங்களுக்கு கேட்கணும்ன்றதுக்காக, தப்பா எடுத்துக்காது. அதே மாதிரி பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களை கேட்கிறேன். எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அரசுல 4 சகோதரிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம். அதனால மக்களால் நிராகரிக்கப்பட்டு மக்களால் அகற்றப்பட்டவங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறோம். தப்பே செய்ய மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வரும். கேள்விதான் நான் கேட்கறது. எவ்வளவு நாள் நடந்துச்சு. இதுக்கு மேலேயாவது உதயநிதி இப்ப இருக்கிற மாதிரி வாயை பொத்திட்டு இருந்தா நல்லா இருக்கும். இந்த தவளை தான் வாயால் தான் கெடுமா, அந்த மாதிரி தான் உதயநிதியும்.